ஜிபி ஹுட் காட் பிளஸ் யூ. அப்படிதாங்க படமும் இன்னைக்கு போய் பார்த்துட்டு சூடா ஒரு ரிவ்யூ கொடுக்கலான்னு தான் நான் இப்போ உட்கார்ந்துருக்கேன். இவ்வளவு நாளைக்கு ஏன் ரிவ்யூ கொடுக்காம இவ்வளவு லேட்டா கொடுக்குறேன்னா அதற்கும் சில காரணங்கள் இருக்கு. அதற்காக கொஞ்சம் லேட்டா, அதாவது படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கறதானே நம்ம பாலிசி. அதனால படத்தை பார்த்துட்டு சூடா ரிவ்யூ கொடுக்கலான்னு இருக்கேன். ஒரு விஷயம் இந்த படத்துல நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயம் இந்த படத்துல நமக்கு புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இந்த ரிவ்யூ பத்தி நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். குட்ஃபேட் அக்கிலி இந்த படம் வரும் முன்னாடியே இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு ரொம்ப எகிரி இருந்தது. இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு ஹிட்டாக போகிறதோ இதோ. சில படங்கள் அதிரி புதிராக நம்முடைய விமர்சனங்களெல்லாம் சில விஷயமாக எல்லாம் சொல்லப்படும். ஆனா படம் இறங்கின பிறகு அப்படியே பால்ட் ஆயிடும். சமீபத்துல நிறைய படங்களை நமக்கு அப்படி பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த படம் எந்த அளவுக்கு பில்டப் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு படம் பிளாக் பஸ்டர் கிட்டுன்னு இந்த படம் நிரூபிச்சிருக்கு. அந்த அளவுக்கு இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு மனசு ரொம்ப வலிக்குதா, அதாவது ரொம்ப நாளா மனசு சரியில்லையா, அதாவது ரொம்ப நாளா மனசு ரொம்பவே வருத்தத்தோட இருக்கிறதா, ஒரு இதா இருக்கிறதா, ஒரு என்ஜாய்மெண்ட் வேண்டாம் வேணுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா, நிச்சயம் உங்களுக்கு அத்தனை வருத்தங்களையும் ஒரு என்ஜாய்மெண்டாக இந்த படம் உங்களுக்கு நிச்சயமாக அதை சரி பண்ணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த படத்துல இருக்கு. அதிரி புதிரி ஒரு படத்தை நமக்கு மாசு மாசு மாசுன்னு நினைக்கிறோம்ல, அந்த மாசு தான் இந்த படம். மொத்தத்திலே இந்த படம் சம்பவம் தான் அப்படின்னு ஒரு படத்தை தான் நம்ம பார்க்கிறோம். சில படங்கள்ல மாசு சில சீன்கள் தான் வரும். ஆனா இந்த படம் ஃபுல்லாவே, ஆனா இந்த படத்துல முழுக்க முழுக்க நம்ம தலை ஏகே தான் தெரிகிறாரு. அந்த அளவுக்கு இந்த படத்தை வித்தியாசமான முறையில ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல எந்த படங்களும் இது போல வந்ததில்லை. அதுக்காக வித்தியாசமான கதைன்னு சொல்ல ஒரு சின்ன ஒரு மைல்கல் கதை தான். ஆனா இந்த படத்தை எடுத்திருக்கிற விதம் காமெடி கலந்த ஒரு நையாண்டி, அப்படி படத்துல திகச்சிருக்கிற பல விஷயங்கள் நம்மளை சிரிக்க வைக்கிறது, தியேட்டரை அலைய வைக்கிறது, அப்படி பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இப்படித்தான் இந்த படம் ரொம்ப விசித்திரமான ஒரு படமாக இந்த படத்தை இப்போது பார்க்கப்படுகிறது. இந்த படத்துல நமக்கு நிறைய விஷயம் பேசலாம். ஆனா ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா முக்கியமா பேசியிருக்கிறானோ. ஏன்னா ஆர்.கே. ரவிச்சந்திரன் தலையோட உண்மையான ஒரு ரசிகன் சொல்லுவாங்க. ஆனா ரசிகன் ஒரு தலைவனை எப்படி வச்சு பார்க்கணும்னு ஒரு ஆதங்கம் மனசுல இருந்திருக்குங்க. அந்த ஆதங்கத்தை தான் இந்த படமாக கொட்டி தீர்த்திருக்கிறார். இதை வச்சு இன்னும் அஜித்துடைய வாழ்க்கை வரலாறை இந்த ஆர்.கே. ரவிச்சந்திரன் எடுத்தா என்னன்னு ஒரு ஃபீல் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு புரியுது. படத்துல ஒரே பாடல் தான், ஆனா மற்ற பாடல்கள் எல்லாமே அதாவது மற்ற பாடல்கள் உள்ள எல்லாமே காமெடியாக கலந்து கொடுத்து. ஆனா இன்னொரு விஷயம், படத்துல உள்ள மியூசிக் ஜிவி பிரகாஷ் இப்படி ஒரு மாஸ் மியூசிக்கை கொடுக்குவாரானே எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா ஜிவி பிரகாஷ் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இனிமை, தனிமை, ஒரு சுபாவம், ஒரு ஸ்லோகம், அப்படிப்பட்ட ஒரு சென்டென்ஸ்ல ஜிவி பிரகாஷ் இசை ஒரு மென்மையான ஒரு கருத்தை கொடுக்க வேண்டிய இசையாக இருக்கும். ஆனா இப்படி மாஸ் கட்டங்களுக்கு மாறி இருக்கிற ஜிவி பிரகாஷை பாக்குறதுக்கு புதுசா இருக்குங்க. பெலஸ் இருக்கிறாரு, அப்படி பின்னி இருக்கிறாரு. படத்தில் உள்ள அத்தனை மியூசிக்களும் பின்னி இருக்கிறாரு. அந்த அளவுக்கு இந்த படத்துல இருக்கு. மற்ற நடிகர்கள் த்ரிஷா, பிரசன்னா, இப்படி ஒரு சில குடச்சித்திர நடிகர்கள், அர்ஜுன் தாஸ் இவர் இந்த படத்துல ரெட்டை வேட நடிச்சிருக்கிறாரு. ஆனா உண்மையிலே இந்த படம் அவர் மிகப்பெரிய ஒரு பங்கை கொடுத்திருக்கிறதா சொல்ல முடியும். ஆனா ஏகே இருக்கும்போது நமக்கு பால் ஆடக்கூடாது. அந்த அளவுக்கு ஏகே ரொம்ப ஒரு பந்தாவா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்கு. இருந்தாலும் மாசா இருக்கிறதுனால இந்த படத்தை நமக்கு பார்க்க ரசிக்கப்படுகிறது, ரசிக்கும்படியாக படங்கள் இருக்கிறது. உண்மையிலேயே சொல்ல போனா இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கிட்டுன்னு தான் சொல்ல முடியும். அஜித் கரியரிலேயே மிகப்பெரிய ஒரு வசூலை இந்த படம் எடுக்கும். மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கிட்டாக இந்த படம் மாறும் என்பதை படம் பார்க்க ஒவ்வொரு பழைய அஜித்தை நம்ம எப்ப பார்க்க போறோம்னு நினைக்கும் போதெல்லாம் பழைய சீன்களை எல்லாம் கொண்டு நம்ம சிரிக்க வைக்கும் போது தியேட்டரே ஒரு கதிகிழக்க இருக்க. சாதாரண சில தியேட்டர்கள்ல போனா சொல்லவே வேண்டாம். இப்போ இன்னைக்கு இத்தனை 4வது நாள் நம்ம போயிட்டு வந்திருக்கோம். ஹவுஸ்ஃபுல் லேடிஸ்க்கு கூட்டம் அலை மோதுது. அந்த அளவுக்கு இந்த படத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால இந்த படம் மீண்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றி சாதனையோட தான் இந்த படம் செயல்பட போகிறது. ஒரு பிளாக் பஸ்டர் கிட்ட பார்த்த ஒரு சந்தோஷத்துல தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு மாஸ் சம்பவத்தை சொல்லி இருக்கிறது. மாஸ் சம்பவம் சொன்னா மாஸாகத்தான் இருக்கும்னு நம்ம நினைக்கணும். ஆனா மாசு அதுல சின்ன ஒரு நெடிலான ஒரு
ஒரு கதை, ஒரு சென்டிமெண்ட், ஒரு சின்ன ஒரு லைனை வைத்து ஒரு படத்தை இப்படி கொடுக்க முடியுமா என்று ஆர்.கே. ரவிச்சந்திரன் நிரூபிச்சிருக்கிறாரு. கடைசி சீனாக நமக்கு பார்க்கும்போது அப்பா மகனுடைய அந்த சென்டிமெண்ட் நிச்சயம் ஒரு துளி கண்ணீரை படம் முடியும் வரை இவ்வளவு தூரம் நம்ம சிரிச்சு கொண்டிருந்த இந்த படத்துல ஒரு சொட்டு கண்ணீரை நீங்க வடித்து கொண்டுதான் இந்த படத்தை விட்டு நீங்க வெளியே அப்படி வெளியே போனாலும் விட மாட்டேங்கிறாங்கப்பா. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்னு ஒரு வீடியோவை கடைசியில லாஸ்ட் எண்டன்ல போடுவாங்க. அதை பாக்குறதுக்கு தியேட்டர்ல இருந்து ஒரு மக்களும் வெளியே போகாம அதை பார்த்து ரசித்தாங்க. அதை பார்க்கறதுக்கு அவ்வளவு இதா இருந்துச்சு. படத்தை விட்டு வெளியே வர முடியலைங்க தியேட்டரை விட்டு. ஏன்னா அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டா படத்துல ஒரு ஒத்துழைப்பை கொடுக்குற மாதிரி நம்மளை தோண வச்சிருச்சு இந்த குட் ஃபைட் அக்லி படம். நிச்சயம் இது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த படத்துல நடித்த நடிகைகள் அனைவருக்கும் பெருமாந்த ஒரு நன்றியை நமக்கு சொல்லணும். மிகப்பெரிய கச்சிதம். அவர் கொடுத்த கதாபாத்திரங்களை அழகாக நடிச்சிருக்கிறாங்க, அழகாக செயல்பட்டிருக்காங்க. இதுல முக்கியமா நம்ம ஏகே, அதுக்கப்புறம் நம்முடைய மியூசிக் டைரக்டர் ஜி.வி. பிரகாஷ் நிச்சயம் அப்படியே இப்படி இருக்கிறதுங்க. இனி இவருக்கு எப்படியெல்லாம் படம் வர போகிறானி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக்கும், ஷேர் பண்ணுங்க. தெரியல ஒரு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.